விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வேலூர் மாவட்டம் கந்தநேரியில் நடைபெற்று வரும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் 2 மாவட்டங்களுக்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்களை நேரில் சந்திக்கிறேன். நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்றது என்ன என்றால், தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி, இந்த பயணம் தொடர வேண்டும். அதுக்கு உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் அமைய வேண்டும் என்று சொல்றாங்க. கிராமங்களில் இருந்து கோட்டை வரைக்கும் உதயசூரியனுக்குத்தான் ஆதரவு இருக்கு. இது நம்ம காலம். இறங்கி ஆடுங்க தலைவர்னு சொல்றாங்க. இறங்கி ஆட நான் ரெடி. திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நன்றி. இப்போ உங்க அனுமதியோட நமது வெல்லும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். உங்க அனுமதியோட நான் அறிமுகம் செய்யலாமா? முதல்ல காட்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், கழகத்தின் பொதுச் செயலாளர், அந்த நீ உட்காருங்க, நீ கையெழுத்து, கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அரசியல் வரலாற்றில் 13வது முறையா சட்டமன்ற தேர்தலை களம் காணும் பெருமைக்குரியவர். தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அதன் பிறகு எனக்கும் உறுதுணையாக இருந்து இயக்கப்பணி ஆட்சி வருபவர். மாணவ பருவம் தொட்டு இன்று 87 வயசிலையும் கழக பணியையும் மக்கள் பணியும் இளமை துடிப்போடு செய்கிறவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்கினை அளிக்க வேண்டும். அடுத்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் AP நந்தகுமார் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்று அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை நிறைவேற்றினவர். கேவிக்குப்பம் ஒன்றிய மாணவரணி தலைவராக வாழ்க்கையை தொடங்கி இன்று வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு 2016, 2021 தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை கொடுத்தது போல 3வது முறையும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வேலூர் மாநகர கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். 2016, 2021 இந்த 2 தேர்தலிலும் வென்று உங்கள் குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சவர்.
அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எம் ராஜேஸ்வரி அவர்கள். மருத்துவரான இவர் திமுக மருத்துவர் அணியின் மாநில துணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். மருத்துவ பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்திருக்கிறார். முதல் முறையாக தேர்தல் களங்காணும் மருத்துவரான அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் ஆதரவை வழங்கிட வேண்டும். அடுத்து குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த KP பிரதாப் அவர்கள். நினைவில் வாழும் என்னுடைய அருமை சகோதரர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அன்பை பெற்றவர். கூட்டணி கட்சியான தேமுதிகவின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடியவர். அவருக்கு முரசு சின்னத்தில் நீங்கள் எல்லோரும் வாக்கினை வழங்கிட வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்பது, இந்த வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானா? நிச்சயமா? உறுதியா? வேட்பாளர்கள் அமரணும். என்ன எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு? விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.